மாஸ்டர் வர கால தாமதமாகிக்கிட்டு இருக்கே. பின்பக்கம் ஒட்டி இருக்கிற காந்த கதிர்வீச்சால என்னோட எமர்ஜென்சி மோடும் சீர்குலைய ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் என்னோட மொத்த இயக்கமும் நின்னுடுன்னு பயப்படுறேன். ஆமா, அப்படித்தான். என்னோட கண்ட்ரோல் சிஸ்டத்துல வார்னிங் வருது. இது ஆபத்தாச்சே. நான் செயலிழந்துட்டா என்ன தூக்கி காயிலாங்கடையில போட்டுட்டு யார் வேணும்னாலும் குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு பாம தூக்கிட்டு போயிடலாமே. ஏன் மாஸ்டர் இன்னும் வரல? யாரோ வந்திருக்காங்க. மாஸ்டரா இருக்குமோ? என் இயக்கம் நிக்கிறதுக்குள்ள போய் பார்ப்போம். மாஸ்டர் தான் வந்திருக்காரு. என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் மெமரி சொல்லுது. உள்ள இந்த ஜீனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மாஸ்டர் கோவப்படுறாரு. பாவம், என் நிலைமை அவருக்கு தெரியல. கதவை திறக்க ஏன் இவ்வளவு நேரம் ஜீனி? என் முதுகுல இருக்கிற பொருளை நீங்க கவனிக்கலையா மாஸ்டர்? இது என்ன முதுகுல பெருசா குதிரை லாட மாதிரி? காந்தம் மாஸ்டர். காந்தமா? காந்த கதிர்வீச்சு உனக்கு ஆபத்தாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? ஹைட்ரோபாம திருட வந்த உங்க விரோதி ப்ரொஃபசர் எக்ஸ் என்ன செயலிழக்க செய்ய பண்ணன ஏற்பாடு. ஓ மை காட், பாம் என்னாச்சு? கவலைப்படாதீங்க, பாம காப்பாத்திட்டேன். காந்த கதிர்வீச்சால என்னோட நார்மல் சிஸ்டம் ஆஃப் ஆகி போச்சு மாஸ்டர். இப்போ நான் எமர்ஜென்சி மோட்ல இருக்கேன். அந்த செயல்பாடும் நின்னுடுன்னு வார்னிங் வந்துருச்சு. சீக்கிரம் காந்தத்தை ரிமூவ் பண்ணி என்ன காப்பாத்துங்க. மீதி எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். சரி, இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. இப்ப நீங்க என் பேச்சு கேட்டு நகை கடைக்கு கிளம்பி வரீங்களா இல்லையா? ராணி, தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. இந்த வீட்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதை பத்தி யோசிக்கிறதாவே இல்ல. என் பேச்சை கேட்டு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சது மாதிரி ஆகும். அது எப்படி? என் கூட வந்தா என் பேச்சை கேட்ட மாதிரி ஆகும். உங்க அம்மா வேண்டான்னு சொல்லியும் நான் மீறி நெக்லஸ் வாங்கின மாதிரி ஆகும். எப்படி என் கணக்கு? ராணி, கணக்கு என்னமோ நல்லதா இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள சண்டை அதிகரிக்கும் போல் இருக்கு. அதிகரிச்சா அதிகரிச்சுட்டு போட்டோம். அதனால எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தானே நான் காத்துட்டு இருக்கேன். நீ காத்திருக்கிறது நல்ல முடிவுன்னு எனக்கு தெரியலையே. எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு நல்ல முடிவு தான். ராணி, என்ன கழட்டி விட்டு டைவர்ட் பண்றது உனக்கு நல்ல முடிவா? பின்ன இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்து நான் என்ன பெருமையா கண்டேன்? ஏய், உலகமே பாராட்டுற அளவுக்கு மூசான ஒரு பையனை பெத்தெடுத்திருக்குமே, அது பெருமை இல்லையா? அவன் எங்க வம்சாவழி ரத்தம் அப்படிதான் இருப்பான். அதுக்கு நீங்க மாறு தட்டிக்காதீங்க. எதடி உங்க வம்சவழி ரத்தம்? மூசா உடம்புல ஓடுறது எங்க வம்சவழி ரத்தம். அது சாதனைக்கு பேர் போனது. என்னது? மூசா உடம்புல ஓடுறது உங்க வம்சாவழி ரத்தமா? தோ நிக்குது பாருங்க உங்க ரத்தம் என் புருஷங்கிற பேர்ல. இத பார்த்ததுக்கு அப்புறமும் மூசா உடம்புல ஓடுறது உங்க ரத்தம்னு என்ன நம்ப சொல்றீங்களா? விதைக்கிறது எல்லாமே மனையா விளையாதுடி. அப்ப நான் பதறா? இல்லாட்டி உன் பொண்டாட்டி இந்த எகிரி எகிருவாளா? ராணி, என்ன சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு? எப்பா என்னடா எங்கப்பா போனீங்க? இவங்க 2 பேரும் என்னால சமாளிக்க முடியலப்பா. இந்த சிக்கலுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கப்பா. ராணி, ஒதுங்கி இருந்த என்ன உன் புருஷன் உள்ள இழுத்துட்டான். ஆமா. இனிமே நான் பேசாம இருந்தா நல்லா இருக்காது. அப்படியே பேசிட்டாலும். ஆயிஷா சும்மாரு. ராணி, உன் பிரச்சனை என்ன? ஆமா சொல்லிட்டாலும். சொல்லிதான் நல்லது. என்ன? சொல்லுமா.
இத பாருங்க மாமா, என் புருஷன் என் பேச்சு கேட்டாகணும். இல்ல எனக்கு டைவர்ஸ் வேணும், அதுவும் இப்பவே நடக்கணும். இல்ல இந்த மாதிரி சண்டைக்கு ஓய்வே இருக்காது. இவ என்ன டைவர்ஸ் கேக்குறது? இப்ப நான் சொல்றேன், இவள அத்து விடுங்க. இந்த வீட்ல இவ முகத்தை நான் பார்க்கவே கூடாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ராணி இல்லாம என்னால எப்படிமா வாழ முடியும்? இவ டைவர்ஸ் கேட்டால அப்ப ஏன்டா சும்மா இருந்த? அவர் சொன்னாலும் என் முடிவு டைவர்ஸ் தான். ராணி என்ன இப்படி சொல்ற? நாமளும் பூதகுலம், நம்ம பூதகுலத்துல டைவர்ஸ் கிடையாது. அப்படியா கொடுக்கணும்னாலும் நம்ம நீதிமன்றம் பூதலோகத்துல இருக்குது. அதுக்கு நீதிபதியான நானே இப்போ பரதேசியாக அலையிறேனா? நாம பூதலோகம் போற வரைக்கும் இவளை வீட்டை விட்டு துரத்துங்க. எங்கேயாவது அலையட்டும், நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என்ன எப்படி துரத்த முடியும்? நான் இந்த குடும்ப வாரிசை பெத்தவ. நீங்க வேணா பெட்டி எடுத்துட்டு வெளியில போங்க, நானும் என் குடும்பமும் நிம்மதியா இருக்கும். ஒன்றை வந்து பிடாரி ஊர் பிடாரி விரட்டுமா? நீ வேணா போடி, நான் அங்கேயும் போக மாட்டேன். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இந்த வீட்டை விட்டு நானும் போக மாட்டேன், அதான் என்னோட முடிவு. அப்படியா? இந்தாங்க என் முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவகிட்ட பேச மாட்டேன், இவ முகத்துல முடிக்க மாட்டேன், இவ இருக்கிற பக்கமே போக மாட்டேன். அப்ப இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாம வீட்டுக்கு நடுவுல சோறு எழுப்பிடலாங்கிறீங்க? டேய் அறிவு கேட்டவன, வாடகைக்கு வந்த வீட்டுல எப்படிடா பாகப்பிரிவினை பண்ண முடியும்? வீட்டுக்காரருக்கான வக்கீல் அவன் நம்ம மேல கேச போட்டு உள்ள தள்ளிடுவான். அப்ப என்னப்பா பண்றது? வேணா வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கட்டும். அப்ப நானு எங்க வெந்துதோ அங்கே தின்னுட்டு திண்ணல பாடு. இதான் தீர்ப்பாப்பா? ஆ, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க? என்ன தாத்தா, என்ன தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒத்து போகல அதானே? அதனால நீங்க வீட்டை 2ஆ பிரிச்சு தனி கொடுத்துன்னு வைக்க போறீங்க, அப்படிதானே? ஊர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற என்னால உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல. அதுக்கு இப்ப எனக்கு நேரமும் இல்ல. நீங்களா திருந்துனா திருந்துங்க, இல்லனா நான் வர வரைக்கும் இப்படியே இருங்க. நான் வரேன். என் பேருக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கோடு போடுங்க. இவங்களுக்கு பேரனா எனக்கு மகன், என் மகன்ட்ட நான் சொல்லிக்க மாட்டேனா? போடுங்க மாமா கோட. எப்பா இவங்க 2 பேருக்கிட்ட நம்மளால பேச முடியாது, தயவு செய்து சீக்கிரம் கோடை போடுங்கப்பா. இன்னைக்கே ஏற்பாடு பண்றேன். கோடு போட்டதுக்கு அப்புறம் யாராவது காலை கீழே நீட்டினீங்க, அந்த காலு அடிங் அடிங் அடிங்குதான். வாடாங்க. இனிமே எந்த பக்கம் போறதுன்னே தெரியாது. ஐயோ வந்துட்டேன். பீரோ புல்லிங் பீரோ புல்லிங் பீரோ புல்லிங், அது இன்னும் எப்ப பார்த்தாலும் பீரோ புல்லிங். நம்ம தான் ஏற்கனவே இந்த பீரோ புல்லிங் திருட கோவிந்தனை பிடிச்சி உள்ள போட்டுருக்கிறோமே. இது யாரு? இது புதுசா முளைச்சிருக்கிற பீரோ புல்லிங் திருடன் வியாசர்பாடி கருப்புசாமி இப்ப பிளேட விட்டுட்டு பீரோக்கு மாறி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் அடிச்ச நகையெல்லாம் விக்கிறதுக்குள்ள ஆளை புடிச்சு தூக்கி போட்டீங்க. கொண்டாங்க போங்க போங்க. நீ ஏன் இங்க நிக்கிற? என்னோட ஸ்பெஷல் டியூட்டிக்காக தான் சார். அப்படியா? சரி, நீ போய் அதை பாரு. ஓகே சார். மாஸ்டர், இதுதான் போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, இது போல சிட்டில நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அது போக கமிஷனர், ஏசி, ஐஜி, டிஐஜி, டிஜிபி இப்படி நிறைய போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க. அது போக நிறைய போலீஸ்காரங்களும் இருக்காங்க. இது பெரிய நெட்வொர்க். இருந்தாலும் குற்றங்கள் என்னமோ குறைஞ்ச பாடில்லை. வா உள்ள போலாம். கான்ஸ்டபிள் சார், இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரா? இருக்கார் சார். போய் பாருங்க. சரி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம் வணக்கம். என்ன திடீர்னு? உட்காருங்க. வணக்கம் ஜீனி. வணக்கம் ஜீனி. மரியாதை கொடுத்தது போதும், உட்காரு. நான் மரியாதைக்காக நிக்கல இன்ஸ்பெக்டர், நிக்கிறது தான் எனக்கு வசதி. ஓஹோ. மிஸ்டர் கோதண்டம் சார், நீங்க அந்த எக்ஸை கண்டுபிடிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என் தலைமையில ஒரு தனிப்பட அமைச்சு அவனை தேடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தேடப்படும் குற்றவாளின்னு அவனுடைய போட்டோவை பேப்பர், டிவில எல்லாம் விளம்பரப்படுத்தி இருக்கிறோம். உங்களோட இந்த முயற்சி இதுவரைக்கும்
எந்த அளவுக்கு பலனை கொடுத்துருக்கு இன்ஸ்பெக்டர்? இது வரைக்கும் பலன் இல்லாட்டாலும் கூடிய சீக்கிரத்துல நல்ல பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். உங்க முயற்சி பலன் கொடுக்கறதுக்குள்ள அவன் ஹைட்ரோபாமை தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்க. அது எப்படி சார்? ஒரு பெட்டாலியன் மிலிட்டரியே இருக்கும்போது அதை மீறி அவன் எப்படி கடத்திட்டு போவான்? சமயம் கிடைச்சிடுச்சுன்னு என்ன வராதீங்க இன்ஸ்பெக்டர். அந்த எக்ஸ் மேக்னெட்டை என் மேல மாட்டி விட்டுட்டு என்ன செயலிழக்க வச்சு பாம கடத்த முயற்சி பண்ணா. எக்ஸ் வந்து ஜீனிய மீறி பாமை எடுக்க முயற்சி பண்ணான்னு நான் போன்ல சொன்னத நீங்க சீரியஸா எடுத்துக்கல போல இருக்க மிஸ்டர் கோதண்டம். அப்படிலாம் இல்ல சார். நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ வலை வீசி தேடிட்டு தான் இருக்கோம். அப்போ உங்க ப்ராசஸ் ஏன் சார் இவ்வளோ மந்தமா இருக்குது? கூடிய சீக்கிரம் நீங்க அந்த ப்ரொஃபசர் எக்ஸ அரெஸ்ட் பண்ணலன்னா நீங்களே அவனுக்கு பாம திருடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இத பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. அதை நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக இவரு இந்த ரோபோ என்ன சொன்னாலும் அது நான் சொல்ற மாதிரி. சரிங்க. ஜினி வா. அடி எடுத்து வைக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. இதுக்கு என்ன பார்த்து கிண்டல். லில்லி, எஸ் பாஸ். நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் தலைமுடி இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஏன் பாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? உன் தலைமுடிய என்ன கன்றாவி வேணா பண்ணிக்கோ, ஏன் மொட்டை கூட அடிச்சுக்கோ, அத பத்தி எனக்கு என்ன கவலை. வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா வேலை செய். இப்ப என்ன நீங்க மலை முறிக்கிற வேலை கொடுத்துட்டீங்க, நான் செய்யாம உட்கார்ந்திருக்கேன். நாம 2 பேரும் சேர்ந்து போட்ட மேக்னெட்டிக் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபர்தரா என்ன ஐடியா பண்ண போறோம்? இல்ல அந்த மாதிரி ஐடியா பண்றதுக்கு என்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டியா? சும்மா உன்னை பொண்ணு பார்க்க வாசல்ல மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி 80 அடி கூந்தல சரி பண்ணிட்டு இருக்கியா நீ? அட சும்மா கிடங்க பாஸ். என்னமோ தாந்தம்னு குதிக்கிறீங்களே. என்ன இந்த வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது என்ன வேலைன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? என்ன வேலைன்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணேன்? சும்மா மறந்த மாதிரி நடிக்காதீங்க பாஸ். என் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருந்தா போதும், என் கூட பேசிக்கிட்டே இருந்தா போதும், அது மட்டும் தான் உன் வேலை அப்படின்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க. ஆமா. என்னால அது மட்டும் தான் செய்ய முடியும். உங்க சுக துக்கத்துல எல்லாம் பங்கு பெற முடியாது. அடி பாவி, மாசம் 10,000 ரூபாய் சுளையா சம்பளம் வாங்கிக்கிட்டு வாய் கூசாம இப்படி பேசுறியே. எவனாவது ஒருத்தன் மூஞ்ச மட்டும் பாக்குறதுக்கும் அவன் கூட பேசிட்டு இருக்கிறதுக்கும் 10,000 ரூபாய் தருவானா? நான் என்ன உன்னை சமையல் செய்ய சொன்னா இல்ல கார துவைக்க சொன்னா? உங்ககிட்ட தான் காரே இல்லையே பாஸ். சரி, 10 பாத்திரம் தேய்க்க சொல்றேனா துணிமணி துவைக்க சொல்றேனா? அந்த ஹைட்ரோபாமை மீட்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுன்னு சொல்றேன், அவ்வளவுதானே. என்னமோ நான் ஐடியாவே கொடுக்காத மாதிரி ஃபீல் பண்றீங்க. அப்போ கரடி பொம்மையில பாம் வைக்க ஐடியா கொடுத்தது யாரு? அந்த ஐடியா தான் எனக்கே பாம் ஆயிடுச்சு. சரி, அதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப ரோபோ பொம்மையில காந்த ஒட்ட வைக்கிற ஐடியாவை யார் கொடுத்தது? கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த காந்தத்தை எடுத்துட்டு போய் ரோபோல வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நடந்தது? ரோபோ கொஞ்சம் ஸ்லோவா நடந்தது, அவ்வளவுதான். அதையும் தாண்டி உள்ளே போய் ஹைட்ரோபாம்ல கைய வச்சா பாம சுத்தி லேசரேஸ் வர மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த விஞ்ஞானி அருமை நாயகம். தலை பொழைச்சி வந்தது தம்பிரான் புண்ணியம் ஆயிடுச்சு. அதை விட இப்போ நீ என்ன பண்ற? சிம்பிளா அந்த ஹைட்ரோபாம்பை திருடுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். மறுபடியும் ஐடியாவா? வேற வழியே இல்ல, நீ எனக்கு ஐடியா கொடுத்தா ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் அனுப்பி வைங்க. நான் ஒரு நல்ல 4-5 ஐடியாவா யோசிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஊட்டி கொடைக்கானல் நான் ஜஸ்ட் 25,000 கொடுத்தா நீ ஒரு 4-5 ஐடியா கொடுப்ப, அப்படித்தானே? எனக்கு வர கோவத்துக்கு ஒன்று ஓங்க ஒரு அரை விட்டேன் வச்சுக்கோ, நேரா போய் ஊட்டியில் விழுவ. ஆமா, இத பார், இங்கேயே இருந்து ஐடியா கொடுக்கறதுனா கொடு, இல்ல நிறைய கட்டு. ஆஹா, என்ன இந்த ஆளு இப்படி சொல்றான்? கிடைக்கிற கஞ்சியும் கவுத்துருவான் போல இருக்கே. சரி, எப்படியாவது சமாளிச்சு ஐடியாங்கிற பேர்ல எதையாவது அவுத்து விடுவோம். ஐடியா கொடுத்துருவா போல இருக்க.
எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், நான் உங்களை ஓவரா டென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. உன் சாரி யாருக்கு வேணும்? அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. எனக்கு ஐடியா கொடு. வெயிட் பண்ணுங்க பாஸ், சும்மா சூப்பர் ஐடியாவா எடுத்து விடுறேன். வெரி குட். அப்படி வா வழிக்கு. அறிவாளிய கூட சமாளிச்சிடலாம், ஆனா இந்த மாதிரி மடையனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலையை விட்டு எடுத்துட்டு பயந்துட்டான். இப்ப யோசிச்சு நல்ல ஐடியாவா கொடுக்க போறான். பாஸ், இப்படி பண்ண எப்படி? எப்படின்னு சொன்னாதானே தெரியும். அந்த ரோபோ பாக்குறதுக்கு மனுஷன மாதிரியே இருக்கும். மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னீங்கல்ல? எஸ். இப்போ மனுஷங்கள்ல பங்காளி பகையாளி வேண்டாதவங்களை எல்லாம் பழிவாங்க என்ன செய்வோம்? ஆளை வச்சு அடிப்போம், இல்ல ஆளையே க்ளோஸ் பண்ணுவோம். ஐயோ, அது இல்ல பாஸ். வேற என்ன? பில்லி சூனியம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த ரோபோக்கும் பில்லி சுனியம் வச்சு கை கால் விளங்காம செஞ்சிருவோம். நீங்க ஓகேனா சொல்லுங்க. கொல்லிமலையில எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மந்திரவாதியா இருக்காரு, அவரை போய் பாப்போம். ஏன் வேணாமா? அவர் இங்க வர சொல்ற, அவர் வருவாரு. வர சொல்லு. எவ்வளவு செலவான பரவாயில்ல, அவரை வச்சு அவனை சூனியம் வைக்க சொல்றேன். பாஸ். என்ன பாஸ்? லில்லி, ரோபோ மனுஷன் மாதிரி இருக்கதால அதுக்கு பில்லி சுனியம் வைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. அப்ப விஷ ஊசி குத்தி கொள்ற ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகாதுல? ஓ மை காட், லில்லி உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலையே. இரும்புக்கு எப்படி ஊசி குத்துவ? பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். ஊசி வளையுங்கிறது எனக்கும் தெரியும். நான் வேற ஐடியா யோசிக்கிறேன். வெரி குட். லில்லி ரொம்ப சின்சியரா யோசிக்கிறா. யோசிக்கட்டும். பாஸ் சூப்பர் ஐடியா பாஸ். மெதுவா ஐடியாவை சொல்லு. அது சூப்பரா இல்லையா நான் சொல்றேன். பாஸ், பொதுவா மனுஷங்க எதுக்கெல்லாம் மயங்குவாங்க? மது, மாது, புகழ். மதுவையும் புகழையும் விட்டுருவோம். ஓகே, விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் அந்த மெஷின் கிட்ட எடுபடாது. ஆனா மனித உணர்வுள்ள அந்த ரோபோக்கு காதல் உணர்வு கண்டிப்பா இருக்கும். அதனால நீ போய் அதை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அந்த ரோபோவை ஆஃப் பண்ண போறியா? அந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க போறது இல்ல. அதனால அதையும் விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் ஒரு விஞ்ஞானியா இருக்கிறதுனால நீங்க ஒரு பொம்பளை ரோபோவை செஞ்சு அதுக்கு லவ் ஃபார்முலாவை ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிடுவோம். அது எப்படியாவது பேசி அந்த பிசாசு ரோபோவை மயக்கிடும். எப்படி ஐடியா? ஐயோ, சூப்பர் லில்லி. அது எப்படி உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது? அதெல்லாம் என்னோட பிளட் பாஸ். என்னோட தாத்தாவோட தாத்தா திப்பு சுல்தான் கிட்ட மந்திரியா இருந்தாரு. அவர் இந்த மாதிரி பல ஐடியாக்களை கொடுத்து பல போர்க்களங்கள்ல பல வெற்றிகளை தேடி தந்திருக்காரு. சோ அந்த வம்சாவளியில வந்த எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதெல்லாம் சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி. எனக்கு கொடுத்த அல்வா போதும். ஐடியா கொடுத்துட்டல, நடைய கட்டு போ. டேய் அருமை நாயகம், லில்லி கொடுத்த ஐடியா அப்படி ஒரு பொம்பளை ரோபோவை உருவாக்கி அதை உன் வீட்டுக்கு அனுப்பி நீ கண்டுபிடிச்சிருக்கிற ரோபோவை அதனுடைய காதல் வலையில் விழ வச்சு அந்த ஹைட்ரோபாமை நான் கைப்பற்றல. என் பேர் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்லை.